வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பிப்ரவரி 26 மாதத்துடைய கடைசிக்கு வந்துட்டோங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த மாதம் முழுக்கவே நான் ஒரு நாள் கூட தவறாம நம்ம மாடித்தோட்ட பதிவுகள் கொடுத்துட்ருந்தேன். அதில் அறுவடையும் தினமும் உங்க கூட பகிர்ந்துட்டுருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தட்டு நிறைய பூக்கள் பறித்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன். இதுபோல் தினமும் பூக்கள் நமக்கு அறுவடை கிடைக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உரம் மட்டும் கொடுத்துட்டா மட்டும் பூக்கள் இப்படி கிடைக்காதுங்க. செடிகள் ஆரோக்கியமாக இருக்காது. பராமரிப்புகள் தாங்க முக்கியம். பராமரிப்புங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. முறையாக தண்ணீர் கொடுக்கறது. முதல்ல சொல்லணும் அப்படின்னா தண்ணீர் வந்து செடிகளுக்கு கொஞ்சம் வாட்டம் ஏற்படும் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் வந்து செடிகள் காய்ந்து போகிற நிலைமை வந்துடும். அப்போ அது வரைக்கும் தண்ணீர் கொடுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த செடிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான செடியாக இருக்காது. அதனால் கரெக்டாக தண்ணீர் கொடுக்கணும். அதுபோல் உரங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி நிறைய உரங்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டா நல்லா வளரும்னு நினைக்கக்கூடாது. அதுவும் செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முறையான அந்த நாட்களை நம்ம பின்பற்றணும். குறிப்பிட்ட இடைவெளி விட்டு உரங்கள் கொடுக்கணும். இயற்கை உரங்கள் கொடுக்கும்போது இன்னும் நிறைய அறுவடைகள் கிடைக்கும். இது போல் நான் நிறைய தகவல்களை உங்கள் கூட